வந்து நோன்பு இருந்தது எல்லாருமே பார்த்தோம். பட் வந்து நோம்புனா என்னன்ற விஷயம் வந்து எல்லாருமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நோம்புனா என்னன்னு பார்த்தாப்புல, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி சூரியன் மறைகிறதுக்கு முன்னாடி வரையும் ஃபாஸ்டிங்ன்ற பேரில் வந்து எந்த ஒரு சாப்பாடு ஆகாரமாக இருந்தாலும் சரி, தண்ணியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கெட்ட பழக்கம், அதாவது ஸ்மோக்கிங்காக இருந்தாலும் சரி, ட்ரிங்கிங்காக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எந்த ஒரு பழக்கமுமே இல்லாமல் இறைவனோட வழிபாட்டை மட்டுமே இருக்கிறதுக்கு பேர் தான் நோன்பு. ஸோ இந்த நோன்பை வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்தாப்புல, அதாவது நம்ம வந்து கடவுளுக்கு பயந்து இருக்கணும். ஸோ கடவுள் வந்து எப்பயுமே நம்ம பார்த்துட்டு இருப்பார். அதாவது செல்ஃப் கண்ட்ரோலாக நம்ம இருக்கணுன்றத வந்து நம்மளுக்கு நம்மளே வந்து எப்படி வந்து அந்த லைஃப்பில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்றதை வந்து சொல்லுது. ஸோ செகண்டரி வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த புக்கு வந்து கடவுளால் கொடுக்கப்பட்ட புக்குன்னு சொல்கிறாங்க குரான்றது. ஆனால் ஒரு மனிதனாக இருந்தால் செல்ஃப் கண்ட்ரோல் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா கடவுளுக்கு நம்ம பயந்துருக்கணும், கடவுள் நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பார். ஸோ அதனால் இந்த மாதிரி ஃபாஸ்டிங் மூலமாகவும் நம்ம மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, செல்ஃபாக நம்ம லைஃப்பை வந்து க்ரோத் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃபாஸ்டிங்ஸ்லாம் யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இஸ்லாமிய மக்கள் வந்து நம்புகிறாங்க.